ஞானானந்த ஞானானந்த சத்குரு ஞானானந்த 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 சத்குரு ஞானானந்த 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 சத்குரு ஞானானந்த 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 சத்குரு ஞானானந்த ஜெய் சத்குரு ஞானானந்த கிரி மகாராஜுக்கு ஜெய். என் பெயர் செல்வி. என்னுடைய ஊர் வந்து குடமுருட்டி கிராமம். அப்பா பேர் வந்து பெருமாள் கவுண்டர், அம்மா பேர் பவுனம்பாள். நாங்கள் 7 பேர். அம்மா அப்பாவுக்கு 5 பெண் குழந்தைகள். நாங்கள் 2 ஆண் குழந்தை அப்பா அம்மாவுக்கு. அதில் லாஸ்ட்டு தான் நான் பிறந்திருக்கேன். என் பெயர் செல்வி. பக்கத்தில் குடமுருட்டி கிராமம்னு சாமி வந்து அப்படியே தான் தவணும். அடுத்த ஸ்டாப் எங்கள் குடமுருட்டி ஸ்டாப்பு பஸ்ஸில் இறங்குற இடம். நாங்கள் வந்து சின்ன குழந்தையிலேருந்தே கோயிலுக்கு வருவோம். அப்போல்லாம் நான் ரொம்ப சின்ன குழந்தையாக இருப்பேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 9-10 வயசு இருக்கும் எனக்கு. அப்போல்லாம் கொஞ்சம் வசதி இல்லாத காலத்தில் எங்களுக்கு நல்லா ட்ரெஸ் போடுறதுக்கோ இல்லை கோயிலுக்கு குளிச்சுட்டு வரணும் அப்படின்றதுக்கோ எதுவும் எங்களுக்கு வசதி தெரியாது, வசதி இல்லை. அம்மா அப்பா வேலைக்கு போயிடுவாங்க கிராமன்றதுனால நாங்கள் வந்து கோயிலுக்கு டெய்லி வருவோம். சாமி வந்து அப்போது நாங்கள்லாம் அங்கே உள்ள கிட்ட சாமிக்கிட்ட போகிறதுக்கே பயப்படுவோம். அப்போது வந்து சாமி தீபஜோதி எடுத்துகிட்டு வரும்போது நாங்கள்லாம் அப்படி லைனாக அந்த திண்டுக்கிட்ட நின்றுக்குள்ளே சாமி நான் செய்வாங்க, வாழைப்பழத்தை தூக்கி அப்படி போடுவாங்க, கேட்ச் பிடிப்போம். நாங்கள்லாம் இந்த வாழைப்பழம் வாங்குறதுக்கு நாங்கள் வருவோம். அதுக்கப்புறம் சாமி சித்தியாகி சமாதி ஆன உடனே எனக்கு அப்போ 10 வயசாக இருக்கும். எனக்கு அவ்வளோ விவரம் தெரியாது. ஐயா தூத்துக்குடியில் திரு ராஜமாணிக்க நாடார் ஐயா அவர்கள் வந்து தபோவனம் வருவாங்க. அப்போல்லாம் பிராமின்ஸு தான் அங்கே உள்ள எல்லாமே பாடுறது பூஜைக்கு எல்லாமே அவங்க தான் அலோட் பண்ணுவாங்க. எங்களுக்கெல்லாம் நாங்கள் கவுண்டரோ மற்றோ நாங்கள்லாம் அங்கே அலோட் கிடையாது. அப்போது வந்து நாங்கள்லாம் வெளியில் நின்று பார்த்துக்குமே தவிர பூஜைக்கெல்லாம் உள்ளெல்லாம் போக மாட்டோம். இப்போ ஐயா வந்ததுக்கப்புறம் தான் எங்களெல்லாம் எங்கள் ஊர் கிராமத்துலேருந்து இப்போ பிள்ளைங்கள்லாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20-25 பிள்ளைங்க வந்து டெய்லி பூஜைக்கு வராங்க. அப்போது எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் ரொம்ப வறுமையில் இருந்ததுனால அப்போல்லாம் எங்களுக்கு ட்ரெஸ்ஸு கூட இருக்காது. ட்ரெஸ்ஸு கோயிலில் கொடுப்பாங்க 1-2. ஆனால் இப்போ வந்து நிறையா நல்லா குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு கோயிலில் அது காலேஜுக்கு போகிறதுக்கு ஃபீஸ் கட்டுறாங்க, பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு இது பண்ணுறாங்க. அப்புறம் வந்து யூனிஃபார்முக்கு கோயிலில் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ நிறையா சுவாமி கோயிலில் வந்து நிறையா வசதி வந்துட்டு எல்லாமே செய்கிறாங்க. இப்போ எங்கள் காலத்தில் வந்து நாங்களாம் ரொம்ப கஷ்டமான காலம். அப்போ ஐயா வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்தோம். வந்து நாங்கள் டெய்லி பாடுறதுக்கு ஃபஸ்ட்டு திருப்பள்ளி எழுச்சிலேருந்து கணபதி ஹோமத்திலேருந்து பாத பூஜையிலேருந்து எல்லாமே நாங்கள் பாட ஆரம்பித்தோம். ஐயா வந்து ஃபாலோ பண்ணாங்க. அது வந்து ஞானானந்த சுவாமியினுடைய கிருபை தான் எங்களுக்கு. அந்தளவுக்கு வந்து சுவாமி வந்து ரொம்ப கருணையுள்ளவங்க. நாங்கள் வந்து இந்த அளவுக்கு நாங்கள் நல்லாயிருக்கோம், இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கோன்னா சுவாமியினுடைய கிருபை தான். ஐயா இல்லாட்டி நாங்கள் யாரும் கிடையாது. ஏன்னா ஐயா தான் மெயினே.